அமைதியும் வீரமும் கொண்ட விருச்சிக ராசி. இவங்க அமைதியாகவும் இருப்பாங்க, ஆனால் வீரமாகவும் இருப்பாங்க. அந்த விருச்சிக ராசிக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. சரி, உங்களுக்கும் எப்படின்னா உங்கள் 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு, உங்கள் 2ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, கையில் நல்ல காசு வரும், செலவோடு வரும், என்னென்னா சுப செலவோடு வரும். அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்கு செலவும் ஆக போகுது, அந்த செலவுக்கான காசும் உங்கள் கையில் வரப்போகுது. அதனால் சூப்பர் தான், நல்ல விஷயம் தான் எல்லாமே. இதனால் குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் வரும். நீங்கள் குடும்பத்தோடு வெளியே கோவில்கள் போயிட்டு, இந்த நேரத்தில் கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்கள் குடும்பத்தோட குலதெய்வங்கள் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லை இஷ்ட தெய்வ கோவில்கள், இல்லை ஊர் காவல் தெய்வ கோவில்கள் போயிட்டு வர்றது நல்லது. மோஸ்ட்லி உங்களுக்கு குலதெய்வம் ஏதாவது நீர்நிலை, ஆறு குளம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், இல்லை வேல் வச்சுருக்க மாதிரி, இல்லை உக்ர தெய்வங்கள் குலதெய்வமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போய்ட்டு வழிபடலாம். அங்கே அபிஷேகம் பண்ணி வழிபடுறது ஒன்றும் நல்லது. உங்களுக்கு குலதெய்வம் கோவிலில் நல்ல அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம். நகை, வீடு, லேண்ட் வாங்கணும், வண்டி வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும். ஏன்னா விருச்சிக ராசி நல்லா அனலைஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ மேலே ஏறும், எப்போ கீழே வரும். அந்த அனாலிட்டிக் மைண்டுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்கு. ஸோ அது தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டு இந்த டைமில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பணம் தொலைச்சி, ஏன்னா விருச்சிக ராசி நிறைய பேர் ஏமாந்துருவீங்க, தொலைச்சிருவீங்க. எவ்வளோ உஷாராக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துருவீங்க. ஸோ நீங்கள் ஏமாந்துட்ட பிறக்கும் எப்படி சரி பண்ணுறது, பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு பதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எதில் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சாஃப்ட்வேரில் இருக்கவங்க நிறைய இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எழுதுவீங்க. தொழில் முனைவோர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அதை வெளிநாடு போகணுன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. பிஸ்னஸை வெளிநாடு எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவீங்க. இல்லை ஜாபில் இருக்கவங்கள வெளிநாடு ப்ரமோஷன் வாங்கிட்டு வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்ததுக்கு நல்ல டைம் இருக்குது. அதுவும் நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு 100 பேருக்கு நடுவில் காம்படிஷனை ட்ரை பண்ணுறீங்களோ, அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம எப்பவுமே சொல்கிறது இதுதான், நாள் நட்சத்திரம் ஹோரை பார்த்து கரெக்டாக கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் லவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் லைட்டாக வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் இந்த லவ் நீங்கள் கல்யாணமாக மாற்றணுன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம் அது. இன்னொன்று, எதிரிகள் தொல்லையும் கொஞ்சம் இதுக்கப்புறம் ஏற வாய்ப்பு இருக்குது. வருஷம் போக போக ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் போதே நீங்கள் லவ்வை வீட்டில் சொல்லிட்டு கல்யாணமாக மாற்றுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ மகப்பேறு யாராவது கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல டைம் இது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளே நல்ல இணக்கம் வரும். குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ குழந்தை பாக்கியமோ, கல்யாணமோ, பிஸ்னஸோ எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஸோ உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கரெக்டாக வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வரைக்கும் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா, சிக்கனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம். குருமார்களுடைய தொடர்புகள் நல்லா வரும். நிறைய குருமார்களை பார்ப்பீங்க, உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. குருமார்கள்னால் இப்போ ஜோதிடர் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச சாமி, உங்களுக்கு பிடிச்ச மேனேஜர், டிஎல், சீனியர், அண்ணா, அக்கா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க குருமார்கள். அவங்கள போய் நேரில் பாருங்கள், நிறைய அட்வைஸ் கேளுங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம். அண்டு இதில் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் வரும், ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பாலிடிக்ஸ் எதுலேயும் போயிடாதீங்க. நீங்கள் அமைதியான ஆள், அதே மாதிரி அமைதியாக இருந்துட்டு யார் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் நஷ்டமாக வர மாதிரி இருந்தால் பணத்தை வெளியே எடுத்துருங்க. ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நகர்ந்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக செலவு வரும், ஆனால் சுப செலவாக வரும். ஸோ கையில் காசு வரும்போது அதை எடுத்து கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். கூடவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகர்,
துர்க்கை, யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இவங்களெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. தீபம் போட்டு வழிபடலாம். இல்லை அபிஷேகத்துக்கு தண்ணி, பன்னீர் இதெல்லாம் கொடுத்தும் வழிபடலாம். நீங்கள் இந்த தெய்வங்களை வழிபட உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து சக்தி வந்து ரொம்ப நல்லா ஏறுங்க. சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து நோய் நொடிகள் எதுனா இருந்தால் கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து பிறப்புறுப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்தில் இதெல்லாம் வந்து பிறப்புறுப்பு. ஸோ இந்த பிறப்புறுப்பு சைடு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை வேறு எந்த ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை ரத்தம் பிபி சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை உடம்பு சூடாகிறது சம்மந்தமாக இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூஸ் ஹெல்த்தெல்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கணும். இது கூடவே ஆல்டர்னேட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து விதைகள், இப்போ நவதானியங்கள் விதைகள், மலர் மருந்துகள் இதை வச்சுலாமோ நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ஹெல்த்தை வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். இதுக்கான யோக முறைகள்லாம் சொல்லி தந்துட்டுருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் கால் பண்ணலாம். அது சம்மந்தமாக நீங்கள் பயிற்சிகள் எடுக்க உடம்பு வந்து இன்னும் சீராக இருக்கும், மைண்டு இன்னும் ஷார்ப்பாக இருக்கும், வாழ்க்கையில் இன்னும் நல்ல வேகமாக ஓடலாம். அது உங்களுக்கு அமானுஷ சக்தியெலாம் நல்லா வரும். ஸோ தெய்வ வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நான் எப்படி என் கடனை அடைக்கிறது, இன்னும் எப்படி சம்பாதிக்கிறது, இன்னும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறது, ப்ரமோஷன் எப்படி கிடைக்கிறது, வெளிநாடு எப்படி போகிறது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தன ஆகர்ஷண பயிற்சிகள் நடத்துகிறோம். அந்த பயிற்சியில் ஒருத்தர் ராசி, லக்னம், நட்சத்திர பிரகாரம் எப்படி குணம் இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வாய்ப்புகள் இருக்குன்றதெல்லாம் ட்ரைனிங்காக கொடுக்குறோம். அதை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நட்சத்திரத்துக்கும் புத்தகம் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ரொம்ப கம்மியான தட்சணையில் ஒரு 11 ரூபாய் தட்சணைக்கு நம்ம ஒவ்வொரு நட்சத்திர புத்தகம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். என் நம்பருக்கு நம்ம எந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டு எனக்கு உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா 11 ரூபாய் பே பண்ண உடனே உங்களுக்கு அதை புத்தகத்தை வாட்ஸ்அப்லேயே அனுப்புவோம். ஸோ விருச்சிக ராசியிலாம் யாராவது இருக்கீங்க, இப்போ மறுமணமுக்கு யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா மறுமணம் தாராளமாக பண்ணலாம். இப்போ ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நிறைய மாறிடுச்சு. ஸோ மறுமணமும் தாராளமாக பண்ணலாம். அதை பற்றி வேணும்னாலும் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் 10 பொருத்தம் பார்த்து தான் சார் கட்டினேன், இருந்தாலும் இப்படி ஆகிடுச்சு சார்னு. சரி, பொருத்தன்றது ஒரு விஷயங்க. இது வந்து பேர் பொருத்தம் பார்க்கணும். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னா அவங்களுடைய பேர்கள், நம்ம அப்பா அம்மா பேர்கள்லாம் நம்ம ஜாதகத்துங்களில் தெரியும். அதை பேர் எழுதின மாதிரி எழுதி வச்சு தெரியாது, அந்த கிரகங்கள் தொடர்புகள் வரும். அது வருதான்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணோன்னா தாராளமாக லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கும் ஒரு பார்ட்னர் தேடுறீங்க. இந்த பார்ட்னர் பேர் உங்கள் வந்து அந்த ஜாதகத்தில் வரும். ஸோ அந்த கிரகநிலை வருதான்றது பார்த்துட்டு பார்ட்னர் செலக்ட் பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்னு கரெக்டாக அமைஞ்சாலே வாழ்க்கை வந்து ஒரு செட்டில்டான வாழ்க்கை தாங்க நம்மளுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு எந்த தொழில் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ன்றது இருக்கும். இப்போ இதில் வந்து நிறைய தொழில் முனைவோர் இருப்பீங்க. ஏன்னா ஒரு தொழிலை நடத்துகிறோன்னா அதுக்கு தைரியம் ஜாஸ்தியாக வேணும். விருச்சிக ராசிக்கு தைரியம் ஜாஸ்தி. தொழில் முனைவர் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் என்னென்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த தொழில் பண்ண நல்லதுன்றதை பார்க்கணும். சொல்லப்போனால் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். அவர் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சர்வீஸ். ஸோ அவர் வந்து சார் விருச்சிக ராசி சார், நான் இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணுவேன், அதனால் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வார். அது பிடிக்கும், ஓகே. ஆனால் உங்கள் தனஸ்தானத்தோட கனெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எந்த தொழில் பண்ணால் தனம் வரும்ன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் ஓவராலாக உங்களுக்கு நல்ல பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும். நீங்கள் வந்து கரெக்டான காசு கையில் வரும்போது பிஸ்னஸில் நஷ்டம் வர மாதிரி இருந்தாலே டக்குன்னு காசை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டுட்டு வர உங்களுக்கான தொழிலை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வர நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக அமைத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தை மாதம் முருகன் விரதம் இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுங்க, கண்டிப்பாக கை கொடுக்கும். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த தை மாத பலன் எப்படி இருக்க போது தான் பார்க்குறோம். ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசியாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அனுபவத்தின் மேலே ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு ராசி தான் இது. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதிகமான ஞானம் இருக்கும்.
எல்லாமே அனுபவ அறிவாக இருக்கும். சொல்லுவாங்களே, சில பேருக்கு படித்த அறிவு இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய அனுபவம், வாழ்க்கையே ஒரு அனுபவம் புத்தகம் மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஸோ இப்படி உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் என்ன மாதிரியா எப்படி இருக்கிற போது கிரக நிலைகள், ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்து தை மாத தொடக்கத்திலே போயிடுறார். தை மாதம் ஆரம்பித்த உடனே 3ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரனோட இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது வெற்றி அடையிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், இல்லை அதில் அவசரப்படக்கூடாது. சரிங்களா? அவசரப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களை அவமானத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ எதுவுமே நிதானமாக செய்யுங்க. கடவுள் ஜாதக பிரகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கு 120 வருஷம் கொடுத்துருக்க. 10 நிமிஷத்தில் அவசரப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பொறுத்தார் தான் பூமி ஆழ்வார், அவசரப்பட்டவர் அவமானப்படுவார். ஸோ இதை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா மனசில் ஏற்றிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் வாய் பேசாது, மனம் பேசிக்கினே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் நீசம் மாறுவார் இல்லையா, அப்போ மனம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கும். ஸோ அதனால் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு நம்ம இதை சரி பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்ல, ஏன்னா இதுக்கான காரணம் எல்லாம் பண்ண மருத்துவ காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த தை மாத பலன் இவங்களுக்கு என்ன மாதிரின்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா கடந்த மாதம்லாம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வேலையே சும்மா பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், ஏண்டா பண்ணோன்னு அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆனால் தொழிலுக்கு இல்லை. திருமணம் பண்ணுறீங்களா, திருமணம் சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும். ஆனால் உங்களோட சுய ஜாதகம் 2 பேரோட ஜாதகம் பொருந்தி வந்தால் தான் பண்ணணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம்லாம் ரொம்ப இந்த ஆண்டே ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ திருமணம் பொருந்தி வந்தால்தான் பண்ணணும். ஆனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே அதுக்கான கிரகங்கள் அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அதனால் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபரோட சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்து திருமண நிகழ்வுக்குள்ளே பயணிக்கணும். மேலும் என்ன நினச்சிக்கல, மனசில் நிறைய அந்த வீடை பற்றின எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டை எப்படி சரி பண்ணுறது, வீட்டை இடித்து கட்டலாமா, இல்லை புதிய வீடு வாங்கலாமா, இல்லை வீட்டை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற ஒரு எண்ணங்கள் ஓங்கிட்டே இருக்கும். அதே போல் அம்மாவை பற்றின எண்ணம் அதிகமாக இருக்கும். அம்மாவை பற்றின எண்ணங்கள் இருக்கும். அதே போல் வாகனத்தை மாற்றலாமா, பழைய வண்டி ஆகிடுச்சு, இது அப்பப்போ ரிப்பேர் பண்ணுது, அப்பப்போ தண்ட செலவு வைக்குது, புதுசாக மாற்றலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே மேலோங்கும். அதே போல் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எங்கள் குலதெய்வம் காவல் தெய்வமா, இல்லை ஆண் தெய்வமா, இல்லை நான் கும்புறது சரியான தெய்வமா, இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசில் போகும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அப்ரோச் என்பது உண்டு. குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க நீங்கள் இந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சுப செய்திகள் சேரும். அரசியலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக அரசியல் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள், தடைகள், மன அமைதி கெட்டு போய் தான் இருப்பாங்க. எல்லாம் ஃப்ரீயாலாம் இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா அரசியலே இந்த 2026 ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தருக்கான் தூங்கி எஞ்சால் யார் கூட இருப்பானே தெரில, அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் 10ல் இருந்தக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்க, தொழிலில் ஒரு ஏண்டா இந்த தொழில் பண்ணோம், தொழிலை மாற்றிடலாமா, விட்டுட்டு ஓடலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். நிறைய தொழில் பார்ட்னர்ஷிப்பில் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல பார்த்து பண்ணலான்னு உங்கள் பார்ட்னர்ஷிப் அந்த விஷயம் வச்சு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் நிறைய பேருக்கு பிரிந்திருப்பாங்க.
ஆன்மீக துறையில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடிகள் இருந்திருக்கும். தன்னோட பேருக்கே ஒரு சின்ன அவப்பேர்லாம் வந்து போகும். நிறைய விமர்சனத்துக்குள்ளே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் எப்படின்னாக்கா நிறைய விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பர்சனாக, இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்கள பற்றி அடுத்தவங்க விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இவங்களுடைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு, இவருடைய இது என்ன எப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் பேரில் ஒரு சிறிய அவப்பேறு வரலாம். அது குறிப்பாக பொருளாதார ரீதியாக இருக்குது. பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் சிறிய அவப்பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய அக்ரிமெண்ட், தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் எதையும் போடக்கூடாது. நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது இல்லை இந்த காலத்தில் ஏதாவது ஒரு அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் இந்த ஒரு மாதத்தை விட்டுறணும். நீங்கள் அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கை பண்ணலாம். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டு தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நீங்கள் சைன் பண்ணுவதே அந்த தொழிலை தடை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்குவது, தொழில் முயற்சிகள் இது எல்லாத்தையும் விட்டுறணும். ஒரு மாதம் தள்ளி போடணும். தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் அமைக்கிறதுக்கான வழி, தொடங்குவதற்கான நேரம் இது இல்லை. இன்னொரு 1.5 மாதம் நகர்த்திட்டு அதுக்கப்புறமா மாசி மாதத்துக்கு அப்புறமா தொழில் சார்ந்த முயற்சிக்கு ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த காலகட்டத்தில் தொடங்கினீங்கன்னா 10ல் கேது பகவான் பூட்டை போட்டுருவார். ஸோ அதனால் கால அறிந்து பயிர் செய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லணும். அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, கிரக நிலைகளை அறிந்து நம்ம செஞ்சோன்னா இந்த கிரகங்களே உங்களை வளர்த்து விட்டுரும். இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஏசி பஸ்ஸில் உட்காந்தா நம்ம போகக்கூடிய இடத்து பஸ்ஸு கொண்டு போய் சேர்த்துட்றாங்க இல்லையா, நம்மளா பஸ் ஓட்டிகிட்டு போகிறோம். அதே போல் தான் நம்ம அந்த சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை எடுக்கும் போது அந்த கிரகங்களே உங்களை கொண்டு போய் ப்ராஃபிட்டு தேவையான லாபத்தை கொடுத்துரும், எல்லாமே பண்ணி கொடுத்துரும். அது சரியில்லாத விஷயத்தில் எடுத்து பண்ணால் தான் நாம் தான் பஸ்ஸை இறங்கி தள்ளிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் காலம் அறிந்து பயிர் செய்யணும். ஸோ இந்த காலகட்டம் தொழிலுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பெண்களாக இருந்தாலும் மாமியார் சார்ந்த உறவில் ஒரு அழுத்தம் ஏற்படும். மாமியாருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வரலாம். இல்லை மாமியாருக்காக ஏதோ மருத்துவ விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துடும். சும்மா இல்லாமல் எங்கேயா நடந்து போயிருப்பான், டப்புன்னு கீழே வந்து முட்டை உடஞ்சி போச்சு, எலும்பு உடஞ்சி போச்சு, இந்த மாதிரியான மாமியாருக்கு சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக எலும்பு மூட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். வயோதிகத்தின் காரணமாக இருக்கும், இல்லை ஏஜ் ஃபேக்டர், வயோதிகம்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப விழிப்பாக எடுக்கணும். விழிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ஒரு அனுபவமாக மாறிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வச்சுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட் வரும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், இல்லை ஏதாவது குடும்ப சொத்து சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். வாழ்க்கை துணையோட அவங்க குடும்ப பூர்வீக சொத்தாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சொத்து வந்து இவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து பெரிய பிரச்சனையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால் சொத்து வாங்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சொத்து வாங்குறீங்களா இல்லை பைக் வாங்குறீங்களா, டாக்குமெண்ட்டை நல்லா பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது தவறுகள் நடக்கும், இல்லை டாக்குமெண்ட் மாறி போயிடும், டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிடும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த தை மாதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது உங்கள் வாழ்க்கையில் குரு பார்வை பெற்று அபரிவிதமான நன்மைகளை வழங்க போகிறாரு. ஸோ அந்த நன்மைகளை வழங்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்துவார். இப்போ ஒருத்தர் நம்ம டிகிரி வாங்கி வேலைக்கு போகணுன்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி நம்ம வேலைக்கு போயிடல, படித்ததுக்கப்புறம் தான் வேலைக்கு போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் குரு நல்லது கொடுக்கும் முன்னாடி உங்களை அந்த நன்மைகளை சரியான கையாளணுன்றதுக்காக சில அனுபவங்களை கொடுப்பார். அதை தான் நம்ம இங்கே பிரச்சனை வரும், இது வரும், அது வரும் நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் வருங்காலம் சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த மகிழ்ச்சியோட இந்த தை மாதத்தை அணுகுங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது.
இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் வந்து மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், இப்போ ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூட நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதம் தான். இது வரைக்கும் போன மாதம் பார்த்திங்கன்னா மிக இடர்பாடுகளும் தடைகளும், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம், பணி உயர்வு மாற்றம் இது எல்லாமே கொடுத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊர் போகக்கூடிய
வரக்கூடிய அமைப்பு தந்துவிடும். பூர்வீகத்துக்கு பக்கம் போகக்கூடிய அமைப்பு தந்துவிடும். பதவி பணி உயர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபாடு, அதில் வெற்றி அடைவீங்க. அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுமை மிக்க அரசியல் பிரமுகர்களுக்கு பதவியோ அல்லது பணி உயர்வு தந்துவிடும். புதிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய காலம் இந்த தை மாதத்தில் உண்டு. அதை பயன்படுத்திக்கோங்க. அரசியல் கட்சிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கட்சியில் சேருவதற்கு ஏற்கனவே இருந்த கட்சியில் பதவி உயர்வு பணி உயர்வு தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. மதிப்பு மரியாதை மிக்க ராசியில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இந்த தை மாதம். இவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கூடி வரும், பயன்படுத்திக்கோங்க. திருமணம் தடை தாமதம் இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. இந்த 31 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள்ள உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் நீண்ட வருஷங்களாக நட்புகளாக இருந்தவங்களுக்கு மனக்கசப்புகள் வர நேரிடும். அதற்கு காரணம் யார் அப்படின்னா உங்களுடைய வாய் நிதானம் தான் தேவை. எல்லாமே அன்பாக போங்க, ஜெயிச்சிடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய சாதகமான சூழ்நிலை இந்த தை மாதத்தில் வரும். அதை பாதகமாக மாற்றிக்காமல் சாதகமாக மாற்றிக்கோங்க. சில சிறு தவறுகள் கூட பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இந்த தடைக்குரிய வாய்ப்புகள் தந்துவிடும். எல்லாமே அன்பாக போகிறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய நட்புகள் கிடைக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆன்லைன் பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் விஷயத்தில் கருத்துக்களை வெளியிடும் பொழுது கவனமாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியில் இருக்கிறவங்க பதவி உயர்வு பணி உயர்வு தந்துடும். கூடவே பணி சுமையும் அதிகமாகிடும். மன உளைச்சலுக்கு இந்த மாதம் ஆளாகக்கூடிய ராசிகளில் யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ராசிகளில் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். மனம் பார்த்தீங்கன்னா தெளிவடையணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம சிந்தனையெல்லாம் போட்டுக்கிட்டு அசை போடாதீங்க. அதை விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். குடும்பத்தை மட்டும் பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருந்துட்டாலே போதும். மன உளைச்சலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. வேலை விஷயத்த வேலையில் மட்டும் காட்டுங்க. இப்போ குடும்பத்தை விஷயத்த குடும்பத்தில் மட்டும் காட்டுங்க. அங்கே இருக்கிறது இங்கே தூக்கின்னு வந்து போட்டு இங்கே இருக்கிறது அங்கே. அதே போல் குடும்ப ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. உற்றார் உறவுகளும் தெரியப்படுத்தும் போது அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தந்துவிடும். அசிங்க அவமானத்தையும் கொடுத்துடும். அதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில் பெண் பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய பாக்கியங்கள் வந்துடும். குலதெய்வ வழிபாடு ஏதாவது குறைகள் இருந்தாலும் வழிபாடு குறைகள் இருந்தாலும் அந்த வழிபாட்டை நிறைவேற்றுறது நல்லது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் மிக அற்புதமான மாதமாக இருந்தாலும் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும். யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வோ பணி உயர்வோ அல்லது புதுசான தொழிலில் பதவி மாற்றங்கள் கிடைப்பதற்கு இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் கைவிட்டல் எதாக இருந்தால் காட்டியும் கொடுத்துருவார், தெரியவும் படுத்திடுவார். சூரியனை போன்று பிரகாசனமாக உலகத்துக்கே தெரியவும் படுத்திடுவார். அதில் கவனமாக இருக்கணும். கூட நட்பு கேடு தரும் என்பதை போல் எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தந்துவிடும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு பக்கத்துலேயோ அல்லது எங்கேயாவது ராமர் கோயில் இருந்ததுன்னு வச்சுங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருப்பார். அவரை மனமாற வேண்டிக்கின்னு எனக்கு முழு வெற்றியை கொடு, குடும்பத்தை காப்பாற்றி என் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பரஸ்பர நம்பிக்கை ஒற்றுமையை கொடு, என்ன வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும், பேர் புகழ கிடைக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கூட, என்னை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் என மனமாற பிரார்த்தனை செய்து வழிபடும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா முழு வெற்றியை தந்திடுவார். அற்புதமான ஒரு கடவுளில் ராமச்சந்திரமூர்த்தியும் ஒன்று. அதை வந்து இவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கடைபிடிக்கும் பொழுது அது எந்த கிழமையாக வேணாலும் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையில் ஆனந்தத்தை கொடுத்துடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி
ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது, தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்திங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சிட்ருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும், சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும்ல, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள், உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதகத்துக்கு சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லா விஷயங்களும், சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில்
அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். 26 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசி. ஸோ மறைமுகம், மறைப்பொருள், இறை ஞானம் சொல்லுவோம் பாருங்கள். அதுபோல் அனைத்து விதமான திறமைகளுக்கு சொந்தக்காரர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஆனால் அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த தை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி, ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 3ல் சஞ்சரிக்கிறார். 2ல் இருக்கார், 2லேருந்து உடனே 3க்கும் போகிறார். அப்போ வருமானம் சார்ந்த குடும்பம் அமைச்சுக்கணும் அப்படின்ற சார்ந்த சில செயல்முறைகளை ஈடுபட போகிறாருன்னு சொல்லலாம். கூடவே சூரிய பகவான் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதனும் இருக்கார். அப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த விதமான வேலைகள் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் அமைச்சுக்கணும், குடும்பம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களால் ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்கட்சி பூசல்கள் வெளியே சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக இது குழந்தையை பேஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஒன்று குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் சொந்தக்கார குழந்தைகளை அடிச்சுக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மறைமுக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது எப்படி போட்டிருப்போம், அதெல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கான வரக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இன்கேஸ் ஒரு லேண்டு கூட இருக்கலாம், லேண்டு விற்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம், தை பிறந்தால் வழி பிறகுன்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த தை மாதம் திகழப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் 3க்கும் 4க்கும் அதிபதி 5ல் இருக்கிறார். அப்போ முயற்சிகள், வீடு சார்ந்த ஒரு முயற்சிகள், வாகனம் வண்டி சார்ந்த முயற்சிகள், இல்லை தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சுபமாக இருக்க போகுது. இதுவரை இழுபறியாக இருந்த வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கனவுகள் மெய்யாக போகிற ஒரு காலகட்டம். தாயாரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். இதுபோல தாயாரின் உடல்நிலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்திருக்கும், கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த முதுமையின் காரணமாக எல்லாமே சரிங்களா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் தீர்வு காணக்கூடிய ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் நம்மப்பா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தை மாதம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. இந்த 2க்கும் 5க்கும் அதிபதி குரு பகவான் விருச்சிகத்துக்கு 8ல் இருக்கிறார். ஸோ வருமானம் தாண்டி மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் செய்வதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மனதுக்கு பிடித்தது, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அதில் 8 பேருக்கு பிடிச்சிருக்கு, 2 பேர் பிடிக்கலாம் பரவாயில்ல, 2 பேருக்கு பிடிச்சிருக்கு 8 பேருக்கு பிடிக்கலாம் பிரச்சனை. ஆனால் நான் மனதுக்கு பட்டது நான் செஞ்சிட்டேன், மனசுக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு செய்யாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திகழப்போகுது. ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதி குரு பகவான் இங்கே இருக்க 8ல் இருக்கார். அப்போது வருமானம் சார்ந்த விஷயங்கள், பேச்சில் கவனம் வேணும். மனசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் மேற்கொள்ளணும். அது பல தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தடங்கல்களை தகர்த்தெறிந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பூர்வீக இடத்திற்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை பற்றி ரொம்ப நாள் தடைப்பட்டுகிட்டே இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு தடை யாராவது சொல்லலாம், இப்போ வேணாம் அப்போ போகலாம் அப்படின்ட்டு. அது தடைகளை மீறி நீங்கள் அங்கே சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 1க்கும் 6க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ல் சஞ்சரிக்கிறார். அப்போ உங்களோட பிரச்சனைகள் அது குறித்து நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க. இதனால் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை வருமானம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், இல்லை வயிறு சார்ந்த பிரச்சனைகள்,
இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காக யார்கிட்ட பேசணும், ஒரு போட்டித் தேர்வில் இருக்கீங்க, ஒரு வெற்றி, ஒரு ஜாபுக்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க, அதுக்கான இது பேசலாமா வேண்டாமான்னு திங்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம், இந்த தை மாதத்தில் நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம் தாராளமாகவே. உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் சாதகமாக மெயிலெலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். அந்த வேர்டிங்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்கள் மொபைல் எதுனா வச்சுருந்தீங்கன்னா கூட மொபைலில் இல்லை ஷோல்டரு, இஎன்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் எதனா வரலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இஎன்டி இஷ்யூஸ் எதனா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஷோல்டர் பெயின் எதனா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளால் வேலை சார்ந்த அழுத்தம் ஏற்படும். புதிய முயற்சியான வேலை என்ன சார்ந்த, இப்போ வேலை ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க, இங்கே புதுசாக இன்னொரு ஜாபோ ஏதோ ஒன்று வாட்டவர் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ட்ரை பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்போ அங்கே சில வேலைகள் லேக் ஆகும்பொழுது அங்கே மேலதிகாரிகளால் ஒருவித அழுத்தத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளை செய்யும் போது மேலதிகாரிகளால், உடன் பணிபுரியவர்களால் உங்களுக்கு ஒரு விதமாக அழுத்தம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும், பார்த்து பக்குவமாக டிசைட் பண்ணிட்டு இந்த வேலைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு திகழுது. நீங்கள் நேர மேலாண்மை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்குது. அப்போ வாழ்க்கை துணை நண்பர்களுக்கு ஒரு விரயம் செய்யணும். உங்களோட புதிய முயற்சியால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நண்பருக்கும் ஒரு விரயம் இருக்குது. என்னவாக இருக்கும், உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறதான வாய்ப்புகள் ஏற்படும். இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸுக்காக புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஒரு மெஷினரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இல்லை உங்களோட சகோதரம், இளைய சகோதரங்கள், அவங்களால ஒரு விதமான அவங்க நண்பர்கள் கூட போயிட்டு வருவாங்க, அங்கே ஒரு விபத்தோ இல்லை ஒரு கடனோ ஒன்று ஏற்படும், ஒரு பெனால்ட்டி ஒன்று வரும், அது நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அவங்களோட உறவினர்கள் மூலமாக, இளைய சகோதரர் மூலமாக, நண்பர்கள் மூலமாக ஸோ ஒரு நீங்கள் பெனால்ட்டி கட்டணும். நான் ஏன் கட்டணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க, என்கிட்ட காசு இல்லை, நீ வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தரேன். ஸோ அது மாதிரி விஷயங்கள் நடவடிக்கை வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம், உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதாவது பொருட்கள் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயன்படுத்துவதற்கான காலணிகளோ இல்லை ஒரு ஃபேண்ட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், சரிங்களா? இல்லை ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இது போல் விஷயம் காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணமாக கூட இருக்கலாம், கொலுசு கூட இருக்கலாம், மெட்டி கூட இருக்கலாம். இது போல் விஷயங்கள் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களோட விரயங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம் நீங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கும் 11க்கும் அதிபதி பேராசையின் காரணமாக சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. யாருக்கும் மனதுக்கு புறம்பாக, சரிங்களா, ஒருத்தர் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு தெரிஞ்சு ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வருன்றதுக்காக அந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அதெல்லாம் மிகவும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சிறிய அவப்பெயர்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நேர்மையாக நிதானமாக பொறுத்து நடந்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 11ஆம் இடத்தை சனீஸ்வர பகவானும் பார்க்குறாரு. அப்போ என்ன நடப்பார், நீதிமானாக இருப்பார். மனதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், கிரிமினலாக யோசித்து சில விஷயங்கள் பண்ணுவோம், அங்கே சில பிரச்சனைகளை சந்திப்போம். அதனால் கரெக்டாக யாருக்கு விஷயங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ, நீங்கள் ஒரு நீதிமான இடத்துல இருந்து நீங்கள் தான் ராஜா. அப்போது ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும். உங்கள் நாளில் ராகு இருக்கிறதுனால மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோணும். எப்பவுமே யூடியூப் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பீங்க, ஆக்ஷன் மூவிஸ் நிறைய பார்க்கணும்னு தோணும். ஒரு படம் வந்தால் விட மாட்டீங்க, எல்லா படமும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஆல்ரெடி முஸ்லீம்ஸ் யாருன்னா வாடகைக்கு இருக்கிறதுக்கான குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க கூட ஒரு நல்ல உறவுமுறை ஏற்படுத்திங்கன்னா நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் அதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். ஸோ 9ஆம் அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்தையாரின் உடல்நிலை சிறிய பாதிப்புகள் ஏற்படும். தந்தையாரின் உடல்நிலையில் கவனம் வேணும். திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு டல்லாக இருப்பார், திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு டல்லாவார். இது போல விஷயங்கள் இருக்கும். மருத்துவ உதவிகள் தேவைப்படும். தந்தையாரின் உடல்நிலைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். ஸோ விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது கிளைமேட் சேஞ்சஸ்னால தான். அடுத்து வந்து உங்களோட 10ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 3ல் இருக்கிறார். மேலும் அங்கே கேது பகவான் இருக்கிறார். ஸோ வேலை சார்ந்த இடத்தில் கவனம் அதிகமாக இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், புதிய முயற்சிகளால் பிரச்சனைகளை சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும், ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கும். வேலையே இல்லைனாலும் ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவீங்க. புதிய நுட்பமான விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள், கற்றல் திறமைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் விலக போகுது. அப்போ விருச்சிக ராசிகள் என்ன பண்ணணும்னா, முக்கியமான விருச்சிக ராசிகளுக்கு பரிகாரம்
அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு, சரிங்களா, இல்லை இருக்கிற கோல்டு காயின் புதுசாக வாங்கினா பெஸ்ட்டு, இல்லை கோல்டு காயின் ஒன்று வாங்கினீங்கன்னா அதை எடுத்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்களா, ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி, அதை உள்ளே போட்டு அதை பீரோ ஒரு உள்ளே மறைச்ச துணியெலாம் வச்சுருப்பீங்க, அதுக்கு அடியில் மறைச்சி வச்சுட்டிங்கன்னா, துணிகளுக்கு அடியில் அந்த கோல்டு காயினை மறைச்சி வச்சாலோ, என்னால் கோல்டு காயின்லாம் வாங்க முடியாதையா அப்படின்றவங்க மஞ்சள் கிழங்கு இருக்கு பாருங்கள், அது வாங்கிட்டு ஒரு பெட்டியில் குட்டியாக போட்டு, சரிங்களா, இல்லை ஒரு பேப்பரில் சுற்றி துணி, உங்களோட துணிமணி பீரோவில் வச்சிருப்பேன், பீரோவில் தான் சொல்கிறேன், பீரோவில் துணிமணிக்குள்ளே புடவைக்கு அடியிலையும் கீழே நம்ம மறைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான லாபங்களை கொடுக்கும், பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்கும் போது இந்த தை மாதம் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் ஆன்மீக சிந்தனையும், சரிங்களா, சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உங்களை அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியராக வச்சுட்டு டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக பண்ணுங்கள். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்துகளும் ஜாமீனும் போய் நிற்க வேண்டாம். கண்டிப்பாக அது உங்களை ஆபத்தில் நிறுத்தும். கையெழுத்து போடுறேன், இல்லை ஒருத்தருக்கு தானமாக பணம் கொடுக்குறேன், இல்லை செட்டில்மெண்ட் பண்ணித்தரேன், ஏதோ ஒன்று பண்ணித்தரேன், எதுக்கும் கூட போய் நிற்காதீங்க. நான் இவருக்கு கேரண்டி, இவர் எல்லாமே செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் யாருக்கும் கேரண்டி பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவப்பெயர் மட்டுமே ஏற்படும். அதனால் இந்த மாதம் யாரோடும் ஒட்டும் உறவும் இல்லாமல் அப்படி ஒதுங்கி நின்றுட்டு தந்தையார் உடல்நிலையும் தாயார் உடல்நிலையும் கவனித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விளங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது.
இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தாலேயானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமேயாயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல் இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி. சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார். 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது
பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து. அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். அதாவது உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால் 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். அப்படின்னும் போது வேலையில் அதீதமான ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 4ஆம் இடத்துல சனி. அதனால் வந்து அர்த்தாஷ்டம சனி அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் அதாவது தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கார். 7ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள், தொழிலில் புதிய முயற்சிகளை, டெக்னிக்கை கையாண்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக வந்து அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க. இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முடிவடைகிற காலம் வந்துடுது. இன்னும் ஒரே மாதம்தான். அடுத்த மாதத்தில் தை மாசியில் வந்து சனி பகவானும் மாறிடுறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்துடையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதன் மூலியமாக பார்த்துடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதை தவிர ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த ப்ரொஃபஸர்ஸு, அதை தவிர டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் சார்ந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரத்தம், வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர மருந்து வியாபாரம் செய்கிறவங்க, மறைந்த இடத்திலிருந்து அதாவது உங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து, அதை தவிர மண், பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது புதையல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். திடீர் பணவரவு வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்கறதுனால திடீர் பணவரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 27/1/2026 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் 7/2/2026 சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது திக்பலம் பெற்று போகிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். 7/12க்கு ஆட்சி பெற்றதனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம், மேன்மை, வெற்றி எல்லாமே கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும். புதிய வேலையில் மாற்றம், ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது பணவரவிற்கும் சரி, எடுத்த காரியங்களிலும் சரி, தீர்க்கமான முடிவுகளிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே டக்குன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமை காத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் 29/1/2026 31/2/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது அகத்திக்கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க. கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, தீபம் விளக்கு போட்டு வாங்க, எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு, திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லும். வெற்றிகரமான மிகப்பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும்.